சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், மத்தேயு 21:1 10 வரைக்கும் உள்ள வசனங்களிலிருந்து நான் பிரசங்கிக்க போகிறேன். ஆனால் முதல் 2 வசனத்தை மாத்திரம் இப்போ வாசிங்க. வந்தபோது இயேசுவானவர் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடே அங்கே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். 5 வரைக்கும் வாசிருங்க. ஒருவன் உங்களுக்கு ஏதாயிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு உலகம் எங்கும் பாம் சண்டே என்று கொண்டாடுகிறார்கள். அப்படின்னா குருத்தோலை ஞாயிறு. ஏன் குருத்தோலை ஞாயிறு என்று கொண்டாடுகிறார்கள் என்றால், இயேசுனுடைய வாழ்க்கையினுடைய கடைசி பயணம். என்ன பயணம்? கடைசி பயணம். அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக இயேசு பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு ஒரு பவனி செல்கிறார். என்ன செல்கிறார்? பவனி செல்கிறார். அந்த பவனியை செல்லும் பொழுது அங்கு கூடியிருந்த எல்லா ஜனங்களும் அவரை கழுதையின் மேல் ஏற்றி அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு குருத்தோலைகள் எல்லாம் வெட்டி வழியிலே போட்டு அவருடைய சால்வைகள் எல்லாம் வழியிலே விரித்து அவரை பார்த்து, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி எல்லா ஜனங்களும் தேவனை என்ன செய்தாங்க? துதித்து ஆர்ப்பரிக்கிறார்கள். வாலிபர்கள், பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாம் தேவனை என்ன செய்றாங்க? ஆர்ப்பரிக்கிறார்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால், இயேசு எத்தனையோ முறை எருசலேமுக்கு போயிருக்கிறார், எத்தனையோ முறை எருசலேமில் இருந்திருக்கிறார். ஆனால் ஒரு முறை கூட அப்படி செய்யவில்லை. ஆனால் கடைசியாக, இதுதான் கடைசியா இயேசு எருசலேமுக்குள்ளே போகிறார். இனி அவர் எருசலேமிலிருந்து வேற எந்த ஊருக்கு போய் ஊழியம் செய்ய போவதில்லை. கடைசி அவர் எங்க போறாரு? எருசலேமுக்கு போகிறார். அவர் எருசலேமுக்கு போகும் பொழுது கடைசியா அவர் போகிறதுனால இந்த காரியம் நடந்ததா அப்படின்னா கிடையாது. வசனம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாய் இப்படி நடந்தது. இயேசுனுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் தானாக நடக்கவில்லை, எல்லாம் தீர்க்க தரிசன நிறைவேறுதல்கள். என்னது? எல்லாம் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ப்ராஃபஸி. இயேசுனுடைய பிறப்பு, இயேசுனுடைய ஊழியம், இயேசுனுடைய அற்புதங்கள், இயேசுனுடைய மரணம், இயேசுனுடைய அடக்கம், இயேசுனுடைய 3 நாட்கள் கல்லறையின் வாழ்க்கை, அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய 2ஆம் வருகை, சபை, இது எல்லாமே ப்ராஃபஸி. எல்லாமே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது. இப்படி தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் வேற யாரை குறித்தும் இந்த உலகத்திலே கிடையாது. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் உலகத்திலே வந்து மதங்களை தோற்றுவித்தார்கள், நல்ல தத்துவங்களை சொன்னார்கள், நல்ல வாழ்க்கை முறைகளை சொன்னார்கள், நம்மை நாம் தியாகம் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள், மற்றவர்களுக்கு அன்பு காட்டுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் யாரை குறித்தும் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல் இல்லவே இல்லை. அதனால தான் இயேசு அவர்கள் எல்லாரையும் பார்க்கிலும் ஜீசஸ் இஸ் காட். அதனால தான் அவரை தேவன் என்று நாம் சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. மோசே தேவன் அல்ல, யோசுவா தேவன் அல்ல, தாவீது தேவன் அல்ல, ஆபிரகாம் தேவன் அல்ல. அவர்களெல்லாம் தேவனுடைய ஊழியக்காரர்கள். ஆனால் இயேசு தேவகுமாரன். அவர் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக இந்த உலகத்தில் அடிக்கப்படும்படியாக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. ஆகையால் இயேசுவை குறித்த ஒவ்வொரு காரியமும் தீர்க்கதரிசன நிறைவேறுதல். என்னது? இட்ஸ் a fulfillment of prophecies. இயேசு பிறப்பதற்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டு விட்டது. யாரை குறித்தாகிலும் இந்த உலகத்தில் 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது உண்டா? அவர் இப்படிதான் பிறப்பார், கன்னியின் வயிற்றில் பிறப்பார் என்று 750 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவரை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென்.
தாவீது அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சங்கீதங்களிலே தீர்க்க தரிசனம் சொல்கிறார். சிலுவையிலே இயேசு இப்படிப்பட்ட மரணத்தை அனுபவிப்பார் என்று சொல்லி ஏசாயா 53 750 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு விட்டது. இயேசு சாதாரணமானவர் அல்ல. அவர் இந்த உலகத்திலே மனிதனாய் வந்திருந்தாலும் அவரை குறித்த எல்லா தீர்க்க தரிசனங்களும் ஒன்றும் தவறாமல் நிறைவேறினது. ஹல்லேலூயா. மரியாளை குறித்த எந்த தீர்க்க தரிசனமும் வேதத்தில் இல்லை. யோசேப்பை குறித்த எந்த தீர்க்க தரிசனமும் வேதத்தில் இல்லை. ஹல்லேலூயா. மோசே இப்படிதான் பிறப்பார் என்ற எந்த தீர்க்க தரிசனமும் இல்லை. யோசேப்பை குறித்த எந்த தீர்க்க தரிசனமும் இல்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசுவை குறித்து பழைய ஏற்பாடு முழுவதும் யாருக்கு நேராக நம்மை நடத்துகிறது என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நடத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் அத்தனை புத்தகங்களும் யாரை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறது தெரியுமா? ஒரே ஒருவரை குறித்து தான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறது. அத்தனை தீர்க்க தரிசனங்களும் கர்த்தராகிய இயேசுவை குறித்து மட்டும்தான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதனால நீங்கள் ஆராதிக்கிற அந்த இயேசு ஒரு மனிதன் அல்ல, அவர் தேவாதி தேவன். வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் உண்டாக்கினவர். அவர் சர்வ வல்லவர். அவர் அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறார். அவரே ஆதியும் அந்தமுமாயிருக்கிறார். அவரே முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறார். அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மரணத்தை வென்றார், சாவை வென்றார், சாத்தானை ஜெயித்தார், நமக்கு வெற்றியை தந்தார். ஹல்லேலூயா. அதனால இயேசு அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், பிதாவின் ஒரே பேரான தேவ குமாரன் என்று சொல்லி அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் உங்களை குறித்து என்னை குறித்து மாத்திரமல்ல, அது இயேசுவின் மூலமாய் நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறோம், இயேசுவுக்குள் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்னென்ன என்பதை குறித்து வேதம் தீர்க்க தரிசனமாய் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனால இந்த இயேசுவை ஆராதிக்கிற நாம், இந்த இயேசுவை உயர்த்துகிற நாம் எப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. யாரோ ஒரு மனிதன் ஏற்படுத்தின ஒரு தெய்வத்தை அல்ல, யாரோ ஒரு ஞானிக்கு இரவு நேரத்தில் கனவில் தோன்றின ஒரு தெய்வத்தை அல்ல. பூமி உருவாவதற்கு முன்பதாகவே வசனம் சொல்லுகிறது, ஆமென், உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே அவர் நமக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறாராம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த பாம் சண்டே என்பது ஏதோ குருத்தோலையை பிடித்து கொண்டு பவனி செல்வது அல்ல, இது தீர்க்க தரிசன நிறைவேறுதல். அந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதல் எதற்காக என்றால் உங்களுக்காக, எனக்காக. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற நம் ஒவ்வொருவருக்காக, இந்த உலகத்தில் மனிதனாய் பிறக்கிற ஒவ்வொருவரும் இந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதலுக்குள் வருகிறான். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று. ஹல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனத்தை யார் உரைக்கிறார் என்றால் சகரியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனமாய் எழுதுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். சகரியா 9:9 எடுத்து வாசிச்சிங்கன்னா இதே வார்த்தை எங்கே எழுதியிருக்கும்னா அங்கே எழுதியிருக்கும். இந்த சகரியா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் சொல்றாரு தெரியுமா? 600 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 600 வருஷம். இன்னைக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்கு உங்க தாத்தா பேர் தெரியும்? எத்தனை பேருக்கு உங்க தாத்தா பேர் தெரியும் தெரியுமா? உங்க தாத்தாவோட அப்பா பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த தாத்தாவுடைய அப்பாவுடைய அப்பா பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லுங்க, தெரியுமா? நமக்கு தெரியாது. சில பேருக்கு அப்பா பேரே மறந்துடுது. அப்பா செத்து போயிட்டாருங்க, அப்பா பேரு தெரியாதுங்க. தாத்தா ஞாபகமே இல்லை, பூட்டன் வாய்ப்பே இல்லை. ஆனா இயேசுவை குறித்து 600 வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? தீர்க்க தரிசனம் 600 வருஷத்துக்கு முன்னாடி. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவமான ஒரு தேவன் பாருங்க. இயேசு இந்த உலகத்துல வந்து என்னென்னலாம் செய்ய போறார் எல்லாமே ரெக்கார்டட், எல்லாமே முன்னாடியே ரெக்கார்டட். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 4000 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் 750 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் 600 வருஷத்துக்கு முன்னாடி, அவர் பிறக்கிறதுக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா.
உங்களை குறித்து தேவன் சொன்ன ஏதாவது தீர்க்க தரிசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஹலோ, எத்தனை பேர் இருக்கீங்க? உங்களை குறித்து ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? எத்தனை பேருக்கு இருக்கு? மறந்துடுறீங்க. அதனாலதான் நீங்க யாருங்கிறது என்ன செஞ்சிடறீங்க? மறந்துடுறீங்க. உங்களை குறித்து தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை மறந்துடுறோம். ஹல்லேலூயா. மனிதன் மறப்பது இயல்பு. ஆனா பாஸ்டருக்கு வேலை என்ன தெரியுமா? அதை ஞாபகப்படுத்துவது. அதுக்கு தான் ஆண்டவர் சபையில யாரை வச்சிருக்கிறாரு? போதகரை வைத்திருக்கிறார், தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறார், அப்போஸ்தலர்களை வைத்திருக்கிறார், சுவிசேஷகர்களை வைத்திருக்கிறார். இவங்களாம் எதுக்கு தெரியுமா? நீங்களாம் மறந்துடுவீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு அடிக்கடி இப்படி உங்களை நீங்க யாருங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவன் உங்களை இங்க வர வைத்து ஆராதிக்க வைத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு நீங்க யார், தேவன் யார், உங்க வாழ்க்கை என்ன, நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்த ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார் சபையில. நிறைய பேருக்கு சபை தேவையில்லை, ஊழியக்கார தேவையில்லை, நேரா டவுன்லோட் மேல இருந்து வந்துரும் பிரதர் எங்களுக்குன்னு வாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு சபை இல்லை. ஹல்லேலூயா. தேவன் சபையை எப்படி வைத்திருக்கிறார் தெரியுமா? தீர்க்க தரிசன நிறைவேறுதலாய் சபையை வைத்திருக்கிறார். இன்னைக்கு சபை எதுக்கு தெரியுமா கூடி வருகிறோம்? தீர்க்க தரிசன நிறைவேறுதலுக்காக. ஹல்லேலூயா. 600 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக. அதை எடுத்து வாசிச்சிருவோம் சீக்கிரமா. சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மீதும் அமர்ந்து ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். பாருங்க, இந்த சகரியா எப்ப எழுதப்பட்டதுன்னா 600 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. எத்தனை? என்ன சொல்றாரு? உன் ராஜா வருகிறார். சீயோன் குமாரத்தி. யார் சீயோன் குமாரத்தி? இஸ்ரவேலில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்றார்? சொல்றார். அவர்கள் யார்? சீயோனின் குமாரத்திகள். ஆண்டவர் எப்படி வருவாரா? நீதி உள்ளவராய் வருவார், ரட்சிக்கிறவராய் வருவார், சாந்த குணம் உள்ளவராய் வருவார், தாழ்மை உள்ளவராய் வருவார். எப்படி உனக்குள்ள வருவார்னா கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இப்ப இயேசு என்ன சொல்றாரு? சீசர்களை பார்த்து சொல்றார், நீங்கள் கிராமத்துக்கு போங்க, அங்க 2 கழுதையை வைத்திருப்பான், கழுதையை வச்சிருப்பான், கழுதை குட்டியை வைத்திருப்பான், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது கேட்டா சொல்லுங்க. என்ன தம்பி சொல்லு? கழுதை குட்டி என்ன பண்ணுங்க? அவிழ்த்து கொண்டு வாருங்க. யாராவது கேட்டா இது யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சீஷர்களும் இப்ப எங்க போறாங்க? கிராமத்துக்குள்ளே போகிறாங்க. கழுதையும் பார்க்கிறாங்க, கழுதை குட்டியையும் பார்க்கிறார்கள். இயேசு சொன்ன மாதிரியே அது எங்க இருக்கு? இந்த கழுதையும் கழுதை குட்டியும் அங்கே இருக்க வேண்டும் என்பதை இயேசு அந்த நேரத்தில் தீர்மானிக்கல. 600 வருஷத்துக்கு முன்னாடி தேவன் தீர்மானித்ததை இயேசு அங்கே நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ ஏதோ தெரியாம இயேசுவை வந்து ஏற்றுக்கொண்ட இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற நீ நினைக்காத. உன்னை குறித்து தீர்க்க தரிசனம் நீ பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் எழுதிவிட்டார். இந்த நாளில் இங்க உட்கார்ந்து நீ சத்தியத்தை கேட்கணும், தேவன் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார். இன்னைக்கு இன்னார் சபைக்கு வரணும், இன்னார் வர முடியாது என்றதை ஆண்டவர் தீர்மானித்து விட்டார். இங்க உட்கார்ந்து கேட்கிற நீ பாக்கியவான். ஹல்லேலூயா. ஒரு கழுதையை குறித்தே தீர்க்க தரிசனம் உரைத்த தேவன் அதை நிறைவேற்ற ஒரு கழுதையை ஆயத்தப்படுத்தினார்னா உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் பெருசு. உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற தீர்மானங்கள் பெரியது. நீ கழுதையை போல ஒன்னும் தெரியாம முச்சந்தில நின்னாலும் உன்னை எடுத்து தேவன் பயன்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கழுதையை போல இருக்கிறோம், ஒன்னும் தெரியாம இருக்கிறோம். ஏன் அங்க நிக்கிறோம் நமக்கு தெரியல, ஏன் ஆண்டவருக்குள்ள வந்தேன்னு எனக்கு தெரியல. ஆனா தேவன் உன்னை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், உன்னை குறித்து ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று. அநேகருடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாய் மாறிற்று. ஹல்லேலூயா. ஆமென். இந்த கழுதையை குறித்து ஒரு கதையை படித்தேன். அது கதை. ஒரு விவசாயி இருந்தானாம் அந்த ஊர்ல. இந்த 2 கழுதைகளை வாங்கி ரொம்ப நாள் ஆகிவிட்டது. ஆனால் இந்த 2 கழுதைகளும் இயலாமை உள்ள கழுதைகள். அப்படின்னா இதை பயன்படுத்த முடியாது, இதை என்ன செய்ய முடியாது? பயன்படுத்த முடியாது.
அவன் வேலைக்கு இது தகுதியற்றதாய் போய்விட்டதாம். அதனால இந்த கழுதை மேலே அவனை ஒருபோது என்ன வைக்கல, ஒரு சேணம் வைக்கவே இல்லை, மூட்டை தூக்கவே முடியாது. அந்த கழுதை அப்படி பலவீனமான ஒரு கழுதையாக இருந்ததாம், இந்த கழுதையும் இந்த கழுதை குட்டியும். அதனால் இந்த ராத்திரியில் ஒரு நாள் சாப்பிடும் பொழுது இந்த கழுதையை வைத்திருந்த அந்த கழுதையினுடைய எஜமான் சொன்னானா, தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொன்னானா, இந்த கழுதையை நாளைக்கு கொன்று விடலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னா இது பயனற்றதாய் நின்று கொண்டிருக்கிறது, இது எனக்கு என்ன இல்லை, பிரயோஜனமே இல்லை. இதை வாங்கினதுலேருந்து ஒரு நாள் கூட என்னுடைய வேலைக்கு இது என்ன செய்யலை, பயன்படவில்லை என்று சொல்லி அவன் சொல்லி கொண்டிருக்கான். அப்போ அந்த பிள்ளைகள், அவனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தான். அந்த பிள்ளைகள் சொன்னாங்களா, அப்பா தயவு செய்து இந்த கழுதை என்ன செய்யாதீங்க, கொன்றாதீங்க, பாவம், அது ஒரு ஜீவன், விட்டுருங்க அதை. அது என்ன பண்ணுவோம், முச்சந்தியில் கொண்டு போய் என்ன செஞ்சிருவோம், கட்டி வைத்துருவோம். யாருக்காவது வேணும்னா அதை என்ன செய்யட்டும், ஓட்டிட்டு போகட்டும், தயவு செய்து அதை என்ன பண்ணிடாதீங்க, கொன்று விடாதீர்கள் என்று சொல்லிச்சான். அப்போ இந்த தகப்பன் சரி இது ஒரு நல்ல யோசனையாக இருக்குது என்று சொல்லி கொண்டு வந்து எங்கே கட்டிட்டு போயிட்டானா, முச்சந்தியில் கட்டிட்டு போயிட்டானா. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது அதில் ரொம்ப அழகாக எழுதியிருக்கும். மார்க் 11:2 வாசிங்க. மார்க் 11, இந்த சம்பவம் அங்கே வரும் பாருங்க. மார்க் 11:2, மத்தேயுவுக்கு அடுத்த புத்தகம். உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தையிலே ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, எங்க நின்றுருந்தா, இருவழிச்சாலை எங்க நின்று இருந்தது. ஆமென். ஆண்டவர் உங்களை எங்க சந்தித்தார், இருவழி சாலையில சந்தித்தார். என்ன பண்றதுன்னு தெரியாத நேரத்தில் இயேசு உங்க வாழ்க்கையில வந்தார். என்ன முடிவெடுக்குதுன்னு தெரியாம வாழ்வதா சாவதா என்று தெரியாத நேரத்தில் இயேசு உங்க வாழ்க்கையில வந்தாரு. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில இயேசு அப்படிதான் வந்தார். வாழ்வதா சாவதா என்று தெரியாத ஒரு நேரத்தில், செத்தரலாம் நினைக்கிற ஒரு நேரத்தில், 2 மனசா இருந்த அந்த இருவழி சாலையில யாரோ ஒரு ஊழியக்காரனை அனுப்பிச்சு இயேசு என்னை சந்தித்தார். அதே போலதான் இன்னைக்கு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு சந்தித்தார். ஹல்லேலூயா. சிலரை இயேசு சந்திக்கல, நீங்களா வந்துட்டீங்க. ஆனா இன்னைக்கு இயேசு உங்களை சந்திக்கணும்னு நான் விரும்புறேன். இயேசுவால் சந்திக்கப்பட்ட ஒரு மனுஷனால தான் இயேசுவுக்கு கழுதையாக மாற முடியும். இல்லைன்னா பெருமையா குதிரையா நிற்போம். எப்படி நிற்போம், பெருமையா குதிரையா நிற்போம். ஆண்டவர் பெருமையுள்ள குதிரை மேலே ஏறி போலங்க, தாழ்மையுள்ள கழுதை மேலே ஏறி போக விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்கன்னா ஆண்டவருக்கு ஒரு தாழ்மையுள்ள ஒரு கழுதையா, இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதையா நான் இருக்கணும்னு விரும்புறீங்களா, இல்லை நான் ஒரு குதிரையா இருக்கணும்னு விரும்புறீங்களா? பாருங்க, குதிரை பெருமை உள்ளது, கழுதை ரொம்ப காம் அனிமல். கழுதையை பற்றி நான் படிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த கழுதையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது கழுதை ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அனிமல் கழுதை. எது? கழுதை. டொமஸ்டிகேட்டட் அனிமல்லே ரொம்ப சாஃப்ட் எதுனா மாடு கிடையாது. எது தெரியுமா? கழுதை. தன் எஜமானோடு சீக்கிரமா அது என்ன ஆயிருமா, ஐக்கியமாயிருமா. அப்படிப்பட்ட ஒரு நேச்சர் யாருக்கு இருக்கு? கழுதைக்கு இருக்கு. தன் எஜமானோட ரொம்ப ஒட்டி கொள்ளுமா. ஹல்லேலூயா. வேதத்தில் படிச்சீங்கன்னா ஏசாயா 1:3 சீக்கிரம் எடுத்து படிங்க. ஏசாயா 1:3 சீக்கிரம். மாடு தன் எஜமானனையும் ஏமா தூக்கம் வந்துருச்சா? மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும். பாருங்க, மாடு எஜமானன் அறியுமா, கழுதை தன் ஆண்டவனின் முன்னணி. கழுதைக்கு என்ன தெரியுமா? நான் வேர் ஐ பிலாங், நான் எங்கே எதை சார்ந்தவன், என் ஆண்டவன் எங்கே இருக்கிறானோ அங்கே நான் இருப்பேன் என்பது கழுதைக்கு தெரியும். கழுதை எவ்வளவுதான் எங்க தான் துரத்தி விட்டாங்களோ அந்த கழுதை எங்க வந்துருமா, அந்த ஆண்டவனுடைய முன்னணி. சோறு போடுற ஆண்டவனை அது மறக்கவே மறக்காதான் கழுதை. ஹல்லேலூயா. அதுதான் எங்க வருது. ஆனா நம்ம யாரை மறந்துடுறோம்? ஆண்டவனையே மறந்துடுறோம். நம்ம யாருங்கிறதே தெரியல, அலைந்து திரிகிறோம். எங்க போறோம், என்ன பண்றோம், நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியறதில்ல. கழுதை சொல்லுது, டேய் விசுவாசி, நான் தான் அப்படி இருக்கணும், ஆனா நீ என்ன செய்ற, என்ன மாதிரி இருக்கிற, நான் பார் உன்ன மாதிரி இருக்கிறேன், எங்க வரேன், என் ஆண்டவருடைய முன்னணியை தேடி நான் வந்துடுறேன்.
சோறு போடுற ஆண்டவன் எனக்கு யாருன்னு தெரியும். நிறைய பேருக்கு யாரு ஆண்டவர் சோறு போடுறாருன்னே தெரியல. அல்லேலூயா, ஆமென். நான் கழுதையை சொன்னேன், உங்களை சொல்ல. நீங்களாம் நல்லவங்க. நீங்களா யாரு? நம்மளாம் ரொம்ப நல்லவர்கள். கழுதை தான் மோசம். ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கழுதைக்கு கூட என்ன செய்தான் தெரியுதான், மாட்டுக்கு கூட என்ன செய்தான் தெரியுதான், தன் எஜமான் யாருன்னு மாட்டுக்கு தெரியுதான். நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுது. பைபிள் சொன்னா அது உண்மையா தான் இருக்கும். நான் சொன்னா கூட பொய்யா இருக்கலாம். பைபிள் சொன்னா உண்மை. அல்லேலூயா, ஆமென். அப்ப இந்த கழுதைக்கு ஒரு குணம் என்னன்னா, தன் எஜமானனை அறிந்து கொள்ளும். ரெண்டாவது, இந்த கழுதையை குறித்த ஒரு கேரக்டர் என்னன்னா, ரொம்ப காம் அனிமல், ரொம்ப காம் அனிமல், தாழ்மை உள்ளவராய். ஏன் இயேசு தாழ்மை உள்ளவர், அதனாலதான் கழுதை மேல போறார். கழுதை எப்படிப்பட்டதா? பெருமை உள்ளதல்ல கழுதை, கழுதையும் தாழ்மை உள்ளது. நிறைய கழுதை இன்னைக்கு குதிரையா இருக்கு, அடங்கவே மாட்டேங்குது. என்ன செய்ய மாட்டேங்குது? அதுக்கு கடிவாளம் போட்டாலும் அடங்க மாட்டேங்குது, கண்ணுக்கு இது போட்டாலும் அடங்க மாட்டேங்குது. நிறைய கழுதை இன்னைக்கு என்னவா நினைச்சிட்டு இருக்குது, தானே குதிரையா நினைச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். இந்த கழுதையை பிடிச்சிட்டு வராங்க. இந்த கழுதை ஒண்ணுமே கேட்கல. என்ன கேட்கல? ஒண்ணுமே கேட்கல. நேரா வருது. வந்தோடனே கழுதை மேல என்னெல்லாம் போடுறான். எங்க இருந்த கழுதை இது? முச்சந்தியில நின்று கொண்டிருந்த கழுதை. இப்ப இயேசுட்ட வந்தோடனே இந்த இயேசு என்ன பண்ணாராம், இந்த கழுதை அப்படியே தடவி கொடுத்தாராம். இயேசு போன என்ன பண்ணாரு, அந்த கழுதைய, என்னடா குள்ளமான கழுதையை பிடிச்சிட்டு வந்துட்டீங்க, உதவாத கழுதைய பிடிச்சிட்டு வந்துட்டீங்க, இதுல நான் எப்படிடா போறதுலாம் கேட்கல. இயேசுவுக்கு தெரியும். இந்த கழுதையை தடவி கொடுக்குறார். கொடுத்த உடனே அந்த கழுதைக்கு ஒரு உணர்வு வந்துச்சான். என்ன உணர்வுனா, ஆகாதுன்னு அந்த எஜமான் என்னை தள்ளி எங்க வச்சுட்டான், முச்சந்தியில வச்சுட்டான். ஆனா இங்க வந்தோன்னு என்னை படைத்த என் ரட்சகர் என்னை என்ன செய்றாரு, தடவி கொடுக்கிறாரு. என் மேல எவ்வளோ அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது உங்களை சபையில வைக்கணும் தெரியுமா? அன்பு. யாருடைய அன்பு? இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா. His love is greater than anything. உங்க வாழ்க்கையில யார் உங்களை ரிஜெக்ட் பண்ணி இருந்தாலும் சரி, யார் உங்களை ஆகாதுன்னு தள்ளி இருந்தாலும் சரி, யார் உங்களை உதவாதவன் சொல்லி இருந்தாலும் சரி, நீங்க இயேசுட்ட வந்து நான் இயேசு செய்யற முதல் காரியம் என்ன தெரியுமா? நீ என்ன ஜாதி, என்ன மதம், என்ன இனம், எவ்வளோ உயரம், வாங்கிட்ட எவ்வளோ துட்டு இருக்குது, இதெல்லாம் பார்க்கறது இல்லை. ஆண்டவர் என்ன தெரியுமா பார்க்கிறாரு? அவருடைய அன்பை உன் மேல விட்டுருக்கிறார். எதை விட்டுருக்கிறார்? அன்பை. ஏன் தெரியுமா? அது அவருடைய குணம். அதை மாற்ற முடியுமா? மாற்றவே முடியாது. என்ன முடியாது? மாற்றவே முடியாதுங்க. ஏன் தெரியுமா? அவர் அன்பு நிறைந்த தெய்வம். வசனத்துல வாசிக்கிறோம், அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர். ஹல்லேலூயா. விசுவாசி எப்படி தெரியுமா இருக்கணும்? விசுவாசிக்குள்ள இருக்க முடியும் முதல் கேரக்டர் என்ன தெரியுமா? சாந்தம், மனத்தாழ்மை. ஹல்லேலூயா. என்ன இருக்கணும்? சாந்தம் இருக்கணும், மனத்தாழ்மை இருக்கணும். இப்படிப்பட்டவராக இருக்கிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் சாந்தம் உள்ளவரும் தாழ்மை உள்ளவருமா இருக்கிறார். அதனால ஆண்டவர் எது மேல ஏறி போறாரு தெரியுமா? இந்த கழுதையை சூஸ் பண்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரை தெரியுமா பயன்படுத்தார்? ஒன்றுக்கும் உதவாதவனை கர்த்தர் பயன்படுத்துவார். எல்லாம் தெரிந்தவனை கர்த்தர் பயன்படுத்தவே முடியாது. ஏன்னா அவனுக்குள்ள அறிவு பெருத்து போயிருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பயன்படுத்தணும். ஒருவேளை அப்படிப்பட்ட அறிவுள்ளவனை பயன்படுத்தணும்னா முதல்ல ஆண்டவர் அவனை உடைக்கணும். என்ன பண்ணணும்? உடைக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு புரியுது? இயேசு கழுதை மேல ஏறுறார். இந்த கழுதை முதலா எப்படி ஃபீல் பண்ணுதுன்னா, தன் வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய நிலைக்கு வந்ததா ஃபீல் பண்ணுது. அது என்னவா ஃபீல் பண்ணுதுன்னா, இயேசுவை சுமப்பதை ஒரு பாக்கியமா ஃபீல் பண்ணுது. ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, கழுதையை குறித்த கூட ஒரு தீர்க்கதரிசன வேதத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். அதனால நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே எனக்கு அறிவு இல்லையே, எனக்கு 10 பேர் முன்னாடி 2 பேர் முன்னாடி நின்று பேசுறதுக்கு எனக்கு ஒரு காலத்தில் என்ன இருக்குன்னா கூச்சமா இருக்கும், பேச முடியாது என்னால. இன்னைக்கு ஆயிரங்கள் முன்னாடி கர்த்தர் நிக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை ஆயிரம் மக்கள் வந்தாலும் அவர்களுக்கு இயேசுவை பற்றி தைரியமா என்னால் என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். யார் வந்து நின்னாலும் பேச என்னால் தைரியம் உண்டு. ஏன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மீ, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹூ இஸ் இன்சைட் மீ. இது என்னால் உண்டானதல்ல, எனக்குள் இருக்கிற இயேசுவால் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அந்த தைரியத்தை, அந்த விசுவாசத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். இப்போ இந்த கழுதையின் மேல் ஆண்டவர் ஏறி போறார். வாசிங்க அதுலயே 11, மார்க் 11. அவர்கள் போய் இருவழி சந்தையிலே ஒரு வாசல் அருகே
கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்கள் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்ன? இயேசு கற்பித்தபடி அவர்களுக்கு உத்தரவு சொன்னார். அப்பொழுது அவர்கள் போய்விட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறினார். பாருங்க, ரொம்ப விசேஷம் என்ன தெரியுமா? கழுதைக்கும் கனம் உண்டு. கழுதைக்கு என்ன உண்டு? கழுதைன்னு நினைக்காதீங்க. நீங்க எதெல்லாம் கழுதைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இயேசு கனமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்றேன், தள்ளப்பட்ட கல், ஆகாதென்று ஒதுக்கப்பட்ட கல், முடியாது இனி இது பிரயோஜனம் இல்லைன்னு சொன்ன கல்லை தான் ஆண்டவர் எடுத்து மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. கார்னர் ஸ்டோனா மாற்றுறார். அந்த கல்லு தான் முதல் கல்லா நிக்குது. ஹல்லேலூயா. இந்த கழுதை முச்சந்தில நின்று இந்த கழுதை வழியருகே எங்க போறது, என்ன பண்றதுன்னு தெரியல. எஜமான் கொன்று போடுவானோன்ற பயம். ஹல்லேலூயா. ஆனா இயேசு இப்ப கூட்டு வந்து சொல்றாரு, அந்த கழுதையின் மேல என்ன போடுறாங்க? வஸ்திரத்தை போடுகிறார்கள். மூட்டையை தான் வைப்பான். கழுதை மேல என்ன வைப்பான்? மூட்டையை போட்டு பொதியை சுமத்தி கட்டி. பாருங்க, ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கை பலி கொடுக்க போகும்பொழுது ஒரு கழுதையின் மேல் சேணம் வைக்கிறார்கள். அப்படின்னா ஈசாக்கை பலியிடுவதற்காக கொண்டு போகுவதற்கு தேவைப்படுகிற விறகெல்லாம் யார் சுமந்து கொண்டு போனா? ஹல்லேலூயா. கழுதை என்ன செய்து சுமந்து கொண்டு போகிறது. இன்னைக்கு சிலுவையில் மரிக்கக்கூடிய அந்த நாயகனை, கல்வாரி நாயகனை யார் சுமந்துட்டு போறா? கழுதை சுமந்துட்டு போகுது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கு ரிஜெக்டடா ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். யூ ஆர் நாட் ரிஜெக்டட், யூ ஆர் செலக்டட். யார் செலக்ட் பண்ணா தெரியுமா? ஹல்லேலூயா. தேவன் உங்களை செலக்ட் பண்ணிட்டார். எஜமான் ரிஜெக்ட் பண்ணா, உலகம் ரிஜெக்ட் பண்ணிச்சு, மனுஷர் ரிஜெக்ட் பண்ணா, ஆனா யார் செலக்ட் பண்ணா? கர்த்தர் செலக்ட் பண்ணார். ஹல்லேலூயா. நிறைய இன்டர்வியூல மக்கள் சொல்றாங்க, என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பிரதர். நான் ஒரு 10, 20, 30 இன்டர்வியூ போயிருப்பேன். எத்தனையோ ரெக்கமெண்டேஷன். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார், வேலை கிடைக்கல. எல்லா இடத்துலையும் என்ன தெரியுமா கிடைச்சது? ரிஜெக்ஷன், 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 ரிஜெக்ஷன். எத்தனையோ பிஸ்னஸ் பண்ண ரிஜெக்ஷன், 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 ரிஜெக்ஷன். கடைசியில் இயேசு வந்து எனக்கு செலக்ட் பண்ணார். ரொம்ப நீ ரிஜெக்ட் ஆகிட்டப்பா, இதுக்கு மேலே நீ ரிஜெக்ட் ஆக வேண்டாம், நான் உன்னை செலக்ட் பண்ணிட்டேன் வா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ பில்லி கிரஹாமை பார்த்து ஒரு முறை அவங்க வந்து தேசத்தில் இருக்கிற, அமெரிக்க தேசத்தில் இருக்கிற எல்லா அந்த பத்திரிகையாளர்லாம் பேட்டி எடுக்கிற. பில்லி கிரஹாம் ஒரு மிகப்பெரிய ஒரு தேவ மனுஷன். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பயங்கரமாக ஊழியம் செஞ்ச ஒரு தேவ மனுஷன். அவர்கிட்ட போய் பேட்டி எடுக்கிறாங்களா, உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ பிரபலம், உலகம் முழுசும் நீங்கள் பிரபலமாக இருக்கிறீங்களே, எப்படி இருக்காரு? உலகம் முழுசும் பிரபலம். அவர் சுவிசேஷத்தை கொண்டு போனார். அவரை பார்த்து கேட்குறாங்க, உலகம் முழுசும் நீங்கள் பிரபலமாக இருக்கிறீங்களே, ஏன் நீங்கள் இந்த அமெரிக்க தேசத்தினுடைய ஜனாதிபதியாக ஆகக்கூடாதுன்னு சொல்லும்போது அவர் சொன்னாராமா, நான் உலகத்திலேயே ஜனாதிபதி, உலகத்திலேயே மிகப்பெரிய ரொம்ப பவர்ஃபுல் பொசிஷன் வந்து அமெரிக்க ஜனாதிபதியுடைய பதவி தான் ரொம்ப பவர்ஃபுல் பொசிஷன் உலகத்தில் இன்றைக்கும். ஏன்னா அது என்னது, என்ன நாடுன்னு சொல்லுவாங்க? வல்லரசு நாடு. என்ன நாடு? வல்லரசு. அப்படின்னா அவங்கள்ட்ட இல்லாததே எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட நாட்டுக்கு நீங்கள் ஜனாதிபதியாக மாறக்கூடாதுன்னு இவர் கேட்கும்போது அவர் சொல்கிறாராம், உலகத்திலேயே இந்த ஜனாதிபதி பதவியை விட மிகப்பெரிய ஒரு தேவனுக்கு நான் என்ன செய்கிறேன்? ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னார். இதுதான் எனக்கு சந்தோஷம் சொன்னார். அந்த பதவி எனக்கு சந்தோஷம் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு அதுதாங்க இந்த கழுதைக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய நிறைவு என்ன தெரியுமா? தள்ளப்பட்டிருந்த என் மேலே இப்போ இயேசு வந்துட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன், உலகத்தில் தள்ளப்பட்ட இருந்த நீங்கள் இன்னைக்கு இயேசுட்டு வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எனக்குள்ளே யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். எனக்கு பதவி இல்லை, பட்டம் இல்லை, அந்தஸ்து இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, என்னென்னவோ இல்லைன்னு நிறைய பேர் கவலைப்படுறீங்களே. என்னைக்காவது ஒரு நாள், ஒவ்வொரு நாளும், இன்னையிலேருந்து ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்பட்டு சொல்லுங்க, எனக்குள்ள இயேசு இருக்கிறார், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எனக்குள்ள இயேசு இருக்கிறார், சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கு எது இருக்கோ இல்லையோ, என்னை உலகம் ஏற்றுக்கொண்டதோ ஏற்றுக்கொள்ளலையோ, நிறைய பேர் பாருங்க இன்னைக்கு லோன்லினஸ். நிறைய பேர் சொல்றாங்க லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் பிரதர், யாருமே என்கிட்ட ஃப்ரெண்டாகவே இல்லை. நான் இன்னைக்கு யாராவது என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும்னா நான் ரிஜெக்ட் பண்ணுறேன். வேணாப்பா. ஏன் தெரியுமா? ஐ ஹாவ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் மை லைஃப், ஜீசஸ். ஹல்லேலூயா. ஐ லைக் டு பி வித் ஹிம். அவரோடு இருக்கிறத நான் விரும்புகிறேன், அவரோடு பேசுறதை நான் விரும்புகிறேன். ஏன்னா இந்த உலகமே என்னை ரிஜெக்ட் பண்ணும் பொழுது என்னை செலக்ட் பண்ணவர் தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இன்னைக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கழுதைக்கு ஆமென் ஒரு கணம். இந்த கழுதைக்கு ஒரு கணம். என்ன கணம் தெரியுமா? சர்வ வல்லமுள்ள தேவன், நீதியின் ராஜா, பரிசுத்தமுள்ள ஒரு தேவன்,
இந்த கழுதை மேலே ஏறி போறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு நீங்கள் இயேசுக்குள்ளே இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுறீங்களா? வீடு இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலன்னு கவலைப்படுறீங்களா? நான் கவலையப்பட, என் மனைவி தான் சொல்லுவாங்க, எப்பப்பா வீடு கட்டுவேன். நான் சொன்னேன், எனக்கு வீடே இல்லைனாலும் பரவாயில்ல, ஐ எம் ஹாப்பி. இயேசு எனக்கு போதும். ஹல்லேலூயா, ஆமென். இயேசு எனக்கு போதும். எத்தனை பேர் இயேசு போதும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. நத்திங் இஸ் பெர்மனன்ட் இன் திஸ் வேர்ல்ட். அருமையான தம்பிங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், ஒன்றுமே பெர்மனன்ட் கிடையாது. இன்னைக்கு உன் கூட இருக்கிற ஃப்ரெண்டு உன் கூட இன்னைக்கு இருக்க மாட்டான், நாளைக்கு போயிடுவான், ஃப்ரெண்டை போட்டு போயிடுவான், இல்லை வேற ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போயிடுவான். ஆனால் இயேசு உன்னை விட்டு விலகாத தெய்வமாய் என்னன்னைக்கு உன் கூடவே இருக்க அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுதாங்க சந்தோஷம், அதுதாங்க மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. இப்போ இயேசுவோ அந்த கழுதை மேலே ஏறணுன்னு இயேசுக்கு சந்தோஷமா இல்லையோ, கழுதைக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம் தெரியுமா? இயேசு போற வழியெல்லாம் என்ன போடப்படுகிறது? குருத்தோலை. என்னது? குருத்தோலை, சால்வைகள் எல்லாம் குருத்தோலையை கையில பிடித்துட்டு சொல்றாங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி மலரெல்லாம் தூவுறாங்க. இயேசு மேல தூவப்பட்ட மலர் இயேசு மேல இருந்து யார் மேல விழுகுது? கழுதை மேல விழுது. Now this donkey feels honored. Hallelujah. கனமில்லாத கழுதைக்கு இப்ப கனம் வருது. டாங்கி காலர்லாம் தூக்கி விட்டு சொல்லுது, thank you Jesus. Hallelujah. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஆமென். அவர் மீட்டிங் போய் ஒரு மனுஷனுக்குள்ள இயேசு இருக்கும் பொழுது இயேசுவுக்கு கிடைக்கிற அதே கணம் நமக்கும் கிடைக்கிறது. ஏன் தெரியுமா? அந்த இயேசு உங்களை நீதிமானா மாற்றார், உங்களை பரிசுத்தமானா மாற்றிட்டார். உங்களுக்குள்ள அவர் வந்துட்டதுனால நான் ஸ்பெஷல் கிடையாது, எனக்குள்ள இருக்கிற இயேசு ஸ்பெஷல். நீங்க ஸ்பெஷல் கிடையாது, உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதனால இந்த உலகமும் தேவதூதர்களும் உங்களை எப்படி பார்க்கறாங்கன்னா ஸ்பெஷலா பார்க்கறாங்க. ஹல்லேலூயா, ஆமென். when you enter heaven, பரலோகத்துக்குள்ள நீங்க போகும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்பெஷல் மரியாதை அங்க இருக்கு. என்ன மரியாதை அப்படி தெரியுமா? தேவதூதர்கள் உங்களை அப்படியே வரவேற்று கொண்டு போய் தேவனுக்கு முன்னாடி நிறுத்தி சொல்லுவாங்களாம், உங்களுக்காக இந்த உலகத்துல பாடுகளையும் துன்பங்களையும் சகித்து கொண்டு வாழ்ந்த தேவ மனுஷன் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்னுடைய கிரீடத்தை நான் கொடுப்பேன். எவ்வளவு பெரிய ஹானர் பாருங்க. ஆமென். இந்த உலகத்துல எதெல்லாம் தள்ளப்பட்டதா, கைவிடப்பட்டதா, ஒடுக்கப்பட்டதா இருக்குதோ அதை தேவன் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கழுதைங்க மேலெல்லாம் நீங்க பாருங்க, எல்லா கழுதை மேலும் ஒரு சிலுவையின் அடையாளம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பார்க்கலன்னா இன்னைக்கு போய் கழுதையை பாருங்க, பிடிச்சி நிறுத்தி பாருங்க. நம்ம ஊர்ல இப்போ கழுதை இருக்கான்னு தெரியல, இல்லைன்னா எங்காவது ஊருக்கு போகும்போது நீங்க ஒரு கழுதையை பிடிச்சி இழுத்து நிறுத்தி பாருங்க, ஒரு சிலுவையின் அடையாளம் அந்த கழுதை மேல இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கழுதைகள் எல்லாம் இயேசு சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது எல்லாருமே போயிட்டாங்களாம். இந்த கழுதை, ரெண்டு கழுதையும் அந்த சிலுவை பக்கத்துல இருந்து போவே இல்லை. ஏன் போல அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இயேசு என் மேல என்ன வந்தாரு? பவனி வந்தார். எனக்கு எவ்வளவு மரியாதை. அப்போ ஐ ஃபீல் லைக் நானும் ஒரு ராஜாவை மாதிரியே நான் என்ன செஞ்சேன், உணர்ந்தேன். எனக்கு எவ்வளவு கனத்தை கொடுத்தார். அவர் மேல போட்ட எல்லாமே எனக்கும் வந்துச்சு, எனக்கும் ஒரு கனம் கிடைச்சு. ஆனா இன்னைக்கு அந்த ஆண்டவரை என்ன பண்ணிட்டாங்க இந்த மனிதர்கள்? எந்த மனுஷன் இயேசுவே ராஜா, இயேசுவே ஓசன்னான் கொண்டாடினானோ அந்த மனுஷன் இன்னைக்கு அதே இயேசுவே சிலுவையில் ஏறியும் பரபாசை விடுயுமே என்று கத்தி கூச்சல் போட்டது இந்த கழுதைகள் கேட்டுச்சான். அப்ப சொல்லிச்சான், எவ்வளோ நன்றி இல்லாம இந்த மனுஷன் போயிட்டான். அன்னைக்கு ராஜா வாழ்கன்னு சொன்ன அதே வாய் இன்னைக்கு என்ன சொல்லுது? பரபாசை விடுவியும், திருடனை விடுவிச்சிருங்க, கொலைகாரனை விடுவிச்சிருங்க, இந்த நல்லது செய்த இயேசுவை சிலுவையில் அடையும் என்று கத்தினார்களாம். இந்த கழுதை பார்த்து துக்கம் அடைந்ததான், வேதனை அடைந்ததான். அது சொல்லிச்சா, இந்த இயேசுவை அவர் அந்த சிலுவையில் சாகிற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். அங்கேயே நின்று அந்த சிலுவையை நோக்கி கொண்டே இருந்ததான். மாலை நேரத்தில் இந்த சிலுவை மேலே ஒரு சூரியன் ஒளிப்பட்டு அதனுடைய நிழல் சிலுவையின் வடிவத்தில் யார் மேலே வந்து விழுந்துச்சான்? கழுதையின் மேலே வந்து விழுந்துச்சான். ஆண்டவர் அதுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தாரா. என்ன நீ சுமந்துட்டு வந்த, ஹல்லேலூயா, என்ன நீ சுமந்துட்டு வந்ததுனால இந்த சிலுவையின் அடையாளத்தை நீ சுமந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்தாரா. எல்லா கழுதை மேலையும் பார்த்தீங்கன்னா சிலுவையின் அடையாளம் இருக்கும், போய் பாருங்க. ஹல்லேலூயா. அந்த கழுதை சிலுவையின் அடையாளத்தை சுமந்துக்குச்சு. இன்னைக்கு நம்மளும் அந்த சிலுவையின் அடையாளத்தை, சிலுவையை சுமக்க சொல்லல,
சிலுவையினுடைய அடையாளம் நம்ம மேல என்ன செய்யப்படணும்? காணப்படணும். ஒவ்வொரு விசுவாசி மேலே இன்னைக்கு என்ன தெரியுமா இருக்கணும்? சிலுவையின் அடையாளம். நிறைய பேர் நான் இதெல்லாம் போடுறதில்ல. சிலுவை எங்க இருக்கணும் தெரியுமா? உங்க இருதயத்தில் இருக்கணும். இயேசு எங்க இருக்கணும் தெரியுமா? இருதயத்தில் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்க நினைக்கணும், அந்த கல்வாரியில இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார். ஒரு நாளும் மறந்து நன்றி சொல்லாமல் இருக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல, ஆண்டவரே எனக்கு ஜீவன் கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லாதீங்க. உங்க ஜீவனை எனக்காக கல்வாரியில கொடுத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்க ஜீவனை எனக்காக கொடுத்தீங்களேப்பா, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. அதுதாங்க உண்மையான வெற்றியின் வாழ்க்கை. ஹல்லேலூயா.